ஸ்கூல் இருக்குது. அதில் கணிதம், இயற்பியல், உயிரியல் என 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போது கணிதத்தில் 5 பேர்த்த அட்மிஷன் போட்டோமா, இயற்பியலில் 7 பேர்த்த அட்மிஷன் போடணும், உயிரியலில் 8 பேர்த்த அட்மிஷன் போடணும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கணிதத்துக்கு 40% அதிகரிக்கிறாங்க. அதோட சீட்டோட எண்ணிக்கையை 40% அதிகரிக்கிறாங்க. இயற்பியலுக்கு 50% அதிகரிக்கிறாங்க. உயிரியலுக்கு 75% அதிகரிக்கிறாங்க. அப்போ புதிய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 5 இருக்குது, இதை 50ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே 7 இருக்குது, 70ன்னு எடுத்துக்கலாம். இங்கே 8 இருக்குது, 80ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே 40% அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 100%, இது 100%. அப்போ 40% அதிகரிச்சா 100 + 40 140%. சதவீதத்துக்கு டிவைடட் பை 100. ஸோ அதே மாதிரி இங்கே 50%. அப்போ 100 + 50 150 டிவைடட் பை சதவீதத்துக்கு 100. 75%. அப்போ 80 × 175 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 00க்கு 00 அப்படி கேன்சல் ஆயிரும். இங்கே 5 × 14. இங்கே 00க்கு 00 அப்படி கேன்சல் ஆயிரும். இங்கே 7 × 15. இங்கே 1 0க்கு 1 0 கேன்சல் ஆயிரும். 2ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 4, இங்கே 5. ஸோ 175 5ஆல் கேன்சல் பண்ணுமா 35. ஸோ இங்கே என்ன இருக்குது, 4 × 35 இருக்குது. இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் இது 7ஆல் கேன்சல் பண்ணணும். இங்கே 7, இங்கே 2, இங்கே 5. அகைன் 5ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5, இங்கே 3, இங்கே 5 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் பார்த்தோம்னா 2:3 இங்கே 4. புதிய விகிதம் பார்த்தோம்னா 2:3:4.